உங்களை யாராவது கேட்டோமா? உங்களை நீங்கள் இந்த இடத்துல விலக்கேற்றணுமா வேண்டாமா? ஏங்க உங்கள் மதம் என்ன? உங்கள் வேலையை பாருங்கள் சார். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுனை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்கிற உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். சாலமன் பாப்பையா பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில், மதுரையில் நடந்த பட்டிமன்றத்தில் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று முருகப்பெருமான் வந்து சொல்லணுமா? அதுக்காக பல நீதிபதி அரசர்கள்லாம் வந்து நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேவை நல்லவா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாலமனாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தமிழில் பேசுகிறதுனால உங்களை வாழ்த்துகின்றோம், போராட்டுகின்றோம், அப்படித்தான் நானும் கூட சொன்னேன். தமிழ்நாட்டு மக்களும் கூட அவங்கள அப்படித்தான் பார்க்குறாங்க. ஆனால் உங்களால் உங்கள் மனசில் இருந்த இந்த இந்து மதத்தை எதிர்ப்பு, இந்து மதத்துக்கு எதிரான ஒரு வன்மம் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ வெளியே வந்திருக்குன்னு தான் பார்க்குறேன். உங்களை யாராவது கேட்டோமா? உங்களை நீங்கள் இந்த இடத்துல விலக்கேற்றணுமா வேண்டாமா? ஏங்க உங்கள் மதம் என்ன? உங்கள் வேலையை பாருங்கள் சார். எதுக்கு மிஸ்டர் சாலமன் பாப்பையா தேவையில்லாமல் இந்து மதத்துடைய விஷயங்களில் தலையிடுறீங்க? உங்கள் மதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஏங்க கன்னிமேரி பற்றி விவாதம் பண்ணலாமா? கன்னிமேரி எப்படி குழந்தை பெற்றாங்கங்கிறத பற்றி பேசலாமா? இப்படிலாம் நம்ம எதாவது கேட்டோமா? நீங்கள் எதுவும் பேசுகிறீங்க, அது நாங்கள் இது உங்கள் மதத்து வழிபாடு, இதெல்லாம் நம்பிக்கை, நீங்கள் பாட்டு போயிட்டு இருங்க, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கருத்து கண்ணாயிர மாதிரி வந்து கருத்து சொல்ல யார் உங்களை யார் கேட்டது? உங்களை யார் கூப்பிட்டது? அதனால் மிஸ்டர் சாலமன் பாப்பையா, நீங்கள் கொஞ்சம் வயதில் பெரியவர், மூத்தவர், அந்த உங்களுக்கே உரிய அழகான அந்த தமிழ், அதற்காக நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். ஆகையினால் அந்த மரியாதையோடு உங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மரியாதையை நீங்கள் தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களோட ஆசை. ஆகையினால் இந்த பேச்சு, இந்த தேவையில்லாமல் இந்து மதத்தை பற்றி சீண்டி பார்க்குறது, இதெல்லாம் நிறுத்திங்க. நீங்கள் வேண்டுமானும் நீங்கள் இல்லை இப்போ வாங்க நாம் வந்து இது விவாதம் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னால் வாங்க, விவாதத்துக்கு தயாராகிறோம். வாங்க, நீங்கள் முருகப்பெருமானை பற்றி பேசுங்க, நான் கன்னிமேரியை பற்றி பேசுகிறேன், இயேசு கிறிஸ்து பற்றி பேசுவோம், எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். எல்லாத்துக்கும் விவாத பொருள்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் பேசுவோம். நீங்கள் என்ன இந்து மதத்தை, நீங்கள் கிறிஸ்துவராக பிறந்து இந்து மதத்தை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? முருகப்பெருமான் தான் வரணும்னு கிண்டல் கேலி நையாண்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது? தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகளை நிறுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சேறதை நிறுத்துங்கன்னு சொல்லி தான் நாம் இந்த பதிவு மூலமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம்.